ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஸ்னோ. பொதுவே வந்து ஸ்னோ எல்லாம் ஹியூஸ்டனுக்கு வராது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தோம்ல, அப்போ வந்ததுதான். அதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷமா ஸ்னோவே இல்லை. இந்த வருஷம் தான், இன்னைக்கு தான் வந்து ஸ்னோ வந்திருக்கு. ஆர்டிக் பிளாஸ்டம், அதனால அப்படியே பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு வெளியே. காலையில நேற்றுக்கு நைட்ல இருந்தே ஸ்னோ, அதனால இப்போ கொஞ்சம் தான் பில்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு. இவ்வளோ ஸ்னோவெல்லாம் ரொம்ப வராது. மேலே நார்த்லலாம் நிறைய ஸ்னோ வரும், ஆனால் இங்கே வந்து இதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் வந்து செடியெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கோம். அப்படியே வீடே வந்து ஒரு சின்ன மினி காடு மாதிரி இருக்கு. இங்கே கொஞ்சம் இருக்கு, பின்னாடி கொஞ்சம் இருக்கு, எல்லா ரூம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. போலாமா? அப்படியே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே காலையில் எந்திரிச்சு வந்ததும் அப்படியே இந்த மாதிரி இருந்தது. நைட்டே வந்து பார்த்தேன். நைட் வந்து ரொம்ப சின்ன சின்னதா ஸ்னோ மாதிரி இல்ல, ஸ்லீட் மாதிரி, அந்த ஐஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப சின்ன சின்னதா ஐஸ் மாதிரி இருந்தது. வா, இன்னும் ஸ்னோ கூட்டு போவேன் உன்னைய. ஸ்னோ பறிய மறைஞ்சிருதாடா. சரி, இப்போதான் எழுப்புனேன். அவன் நேற்றுக்கு நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கினான். காமிடா, என்ன வச்சிருந்த? மிட்டு. இது ஜாக்கெட் போட்டுக்கோ. ஃபைனா? ஜாக்கெட் போட்டுக்கூடா? சரி போ. இது எல்லாம் ஸ்டக் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து 3 இன்ச்சுக்கு வந்து ஸ்னோ வருதுன்னு போட்டிருந்தாங்க. இப்பவே கிட்டத்தட்ட 2 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 1 இன்ச் தான் இருக்குமா? 1.5 இன்ச் கிட்ட இருக்கு. இன்னும் 1.5 இன்ச் கிட்ட பெய்யும் போல. இங்க பாருங்க, ஸ்னோபால் ஃபைட். இங்க பாரு, என்ன ஒரு சிரிப்பு. அவ பயங்கர எக்ஸைட்டடா இருந்தா. அம்மா, நமக்கு மட்டும் ஏமா ஸ்னோவே வரல ஸ்னோவே வரல அப்படின்ட்டு. இந்த வருஷம் தான் வந்திருக்கு. வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அது பிரஸ் பண்ணா அப்படியே நல்லா கம்ப்ரஸ் ஆகி போயிருது. இப்போ வருது, அடி வாங்க போறேன். அப்படியே இந்த காத்து அந்த சைட்ல தான் வருது, அதனால இந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய விழுந்திருக்கு. இன்னைக்கு வந்து -8 வரைக்கும் போகுது, 8-9 வரைக்கும் போகுது. ஆனா ஃபீல்ஸ் லைக் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மைனஸ்ல தான் இருக்கு. அதான் நல்ல குளிர். நமக்கு ஸ்னோ பெஞ்சதுக்கு ஒரு தடவை மட்டும் பனியில கூட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன். அங்க பாருங்க, 2 பேரு பனி எக்ஸ்பீரியன்ஸ் போல நடந்துட்டு இருக்காங்க. தங்கம் குளூர்ல கொண்டு போய் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணன்னு சொன்னதும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுடா. நமக்கு இதெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. அரிய வாய்ப்பு. போனா கிடைக்காது. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வருமோ தெரியாது. அப்படியே ரோடெல்லாம் ஒயிட்டாவே இருக்கு, பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்படியே பாருங்க அந்த ரோடெல்லாம். ஆனா நமக்கு வந்து இது வந்து அரிய வாய்ப்புங்கிறதுனால ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. அலாண்ட்ரா வந்து ஸ்னோ ஏஞ்சல் பண்றாங்க. இது தம்பியும் ஸ்னோ ஏஞ்சல் பண்ண வைக்குமா? ஓ பாருடா, இதான் வந்து ஸ்னோ ஏஞ்சல். உள்ள போயிருமா? குளிர் தான் உனக்கு? ஆமா, பின்ன குளிராத அப்படின்னு திட்டுறாமா என்ன. இன்னைக்கு ஸ்னோங்கிறதுனால இன்னைக்கு நாளைக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஏன்னா பொதுவே ஸ்னோ ரெகுலராக பெய்கிற இடங்களுக்கு வந்து ஸ்னோக்கு வந்து அதுக்கான முன்னேற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால பெருசாக எந்த ப்ரிப்பரேஷனும் இருக்காது. அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கை தான் வந்து அப்படியே இதாகுது, சில்லாகி ஐஸ் மாதிரி ஆகுது. இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா எல்லா வீடுமே, ரூஃப் எல்லாமே வந்து ஒயிட்டா கவர்ட் ஆயிருக்கு. அப்படியே காத்தடிக்கும் போது மேல இருக்கிற ஸ்னோ எல்லாம் அப்படியே கீழே இறங்கி அப்படியே வருது. இதுல எல்லாம் இந்த இப்போ வந்து செடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இலையெல்லாம் ஷெட் பண்ணிடுச்சு. எல்லாம் குச்சி குச்சியா தான் இருக்கு, பாருங்க தெரியும். இதுக்கப்புறமா தான் இந்த வருஷம் நல்லா ப்ளூம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா குளிர் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போவுமே வந்து நம்ம செடியெல்லாம் வந்து கவர் பண்ணி வைப்போம்ல. இப்போ வந்து அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ்குள்ளே வச்சுட்டோம். அதனால வந்து இண்டிவிஜுவலாக கவர் பண்ண தேவையில்ல. அப்படி ரொம்ப தேவைப்படுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பேக் போட்டு வச்சுருக்கேன்.
அப்புறம் மீதி எல்லாமே வந்து குளிர் தாங்குறது தான், அதனால நம்ம வந்து ரொம்ப அப்படி கஷ்டப்பட தேவையில்ல. க்ரீன் ஹவுஸும் வந்து மூடிட்டோம். உள்ள வந்து ஒரு ஃபேன் வச்சிருக்கோம், சூடு காத்து வர்றதுக்காக ஒரு ஃபேன் வச்சிருக்கோம். காட்டுட்டா இதுக்குள்ள வந்து செடியெல்லாம் வச்சுட்டு அப்படி இதில் வந்து இதுதான் வந்து ஹீட்டர். இதுல இருந்து அப்படி சூடு காத்து வந்துட்டே இருக்கும், அதனால உள்ள இருக்கிற செடிகளுக்கு வந்து ஓகேவா இருக்கும். நான் மூடிடுறேன் உடனே. அப்போ இவ்வளவுதான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளவு பெஞ்சிருக்குன்னு. டக்குன்னு கரெக்டா அதெல்லாம் தேவையில்லாத வேலை. காது தெரிக்கும் நினைச்சேன். இந்தா ஸ்னோமேனுக்கு ஹெட் வச்சுக்க. இது வந்து மழை எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வச்சிருப்போம்ல, அது பார்த்தோம்னா மேலே இவ்வளோ இடத்துல ஐஸ் இருக்கு, கீழே வந்து தண்ணி அப்படியே உறைஞ்சிருக்கு. இங்கே இவ்வளோ இதுலயே தெரியுது 2.5 இன்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போவே வந்தாச்சு. இது என்ன குண்டு ஸ்னோமேனா? இருக்கிறது ஒரு ஸ்னோமேன். ஓ இட்லி ஸ்னோமேன் பார்த்துருக்கீங்களா? இட்லி ஸ்னோமேன். அவனுக்கு ஹெட். இப்போ பரவாயில்ல பாரு. அதுக்குள்ள முடிச்சிட்டேன். அது சைடு உடம்பு வைக்குமா? ஸ்னோமேனுக்கு வாய் இருந்தா இப்போ அழும். ஸ்னோ மவுண்டன். இதனால பூஜா மாதிரி இருக்கு. அவனை அடிச்சு அடிச்சு எப்படி ஸ்னோமேன் ஆக்கிடும். அடிச்சடிச்சு கோனிக்கல் ஃபிளாஸ்க் ஆக்குன மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஸ்னோமேன் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து ஸ்னோமேனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வைக்க போறோம். சரி மவுத் ஓகே ஓகேவா? ஓகே மூக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? மூக்கை பேட்ச் ஒர்க் பண்ணி அவர் அப்படி தான் ஸ்டைல் மூக்கு. அது கை வைக்க போகிறோம். ஓகே இனி ஸ்கார்ஃப். அவர் குளிரும்ல ஸ்னோமேனுக்கு. ஓகே ஓ வாடா வாடா போட்டோ எடுப்போம். வாடா 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 வா பட்டன். வாடா வாடா வா, நம்ம குரூப்ல எல்லாருக்கும் அனுப்புவோம் இன்னைக்கு. இன்னே தெரியாது. சூப்பரா இருந்ததுல்ல, இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சூப்பரா இருந்தது. பொதுவே வந்து ஸ்னோ பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து டிசம்பர் டைம்லலாம் வந்து டெக்ஸஸ்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்குலாம் போவாங்க. இது வந்து ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் அலாண்ட்ராக்கெலாம் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்னோவில் விளையாடுறதெல்லாம். அவள் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தா. நல்லாயிருக்கு. ஆனால் ஸ்னோவே ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி எப்போயாவது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே ஸ்னோ இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி கஷ்டம். ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டிரைவேலேருந்து வண்டி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நமக்கு வந்து எப்போயாவது வர்றதுனால நல்லாயிருக்கு. ஸ்னோமேனுக்கு ஏதோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா அவருக்கு தொப்பி மிஸ் ஆகுது. இப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்ல. இது சும்மா உங்களுக்கும் வந்து ஸ்னோ காமிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி எடுத்தேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாட்டா பாய். மக்களே டாட்டா பாய் சொல்லிடுங்க. ஸ்னோ எடுத்து இப்படி போட்டுட்டு டாட்டா பாய் சொல்லுவோமா? இனி வந்து கொஞ்ச நேரம் ஸ்னோவில் ஆசை தீர விளாடலாம்.